ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திப்பு சுல்தான் கோட்டையன் சமாதி தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு கோட்டையை பார்த்துட்டு வரலாம். என்னடா கோட்டைன்னு சொல்லிட்டு ஏதோ கார்டனை காட்டுற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒரு காலத்தில் பெரிய கோட்டையாக இருந்துச்சுங்க. வெள்ளைக்காரன் பண்ண வாரில் எல்லாத்தையும் இடிச்சிட்டானுங்க. இந்த ஊர் பேர் ஸ்ரீரங்கப்பட்டினங்க. மைசூர்லேருந்து 33 கிலோமீட்டர் வரும். மைசூர் டு பெங்களூர் ரூட்டில் இந்த ஊர் வரும். டேரெக்டாக மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே பஸ் இருக்குது. 313A பஸ் நம்பர். 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சமாதிக்கு போகிறதுக்கு முன்னாடி திப்பு சுல்தான் கோட்டையில் ஒரு ரவுண்டு போயிட்டு தான் அந்த பஸ் போகும். ஸோ பஸ்லேயே இந்த கோட்டையோட ஏரியாலாம் பார்க்கலாம். இதுதாங்க திப்பு சுல்தான் டெத் பிளேஸ். ஸோ அவரோட பாடி எங்கே தான் கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. வாங்க திப்பு சுல்தான் சமாதி போகலாம். அண்ட் திப்பு சுல்தான் சமாதி உள்ளே போகும்போதே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ சைலண்ட்டாக இருந்துச்சு உள்ளே. இதுதாங்க திப்பு சுல்தான் சமாதி. திப்பு சுல்தான் சமாதி பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ண நல்லா இருக்குங்க. ஏன்னா மாவீரன் ஒரு சமாதி இப்படி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இதாங்க திப்பு சுல்தான் சமாதி. ஃபர்ஸ்ட் இருக்கிற திப்பு சுல்தான், செகண்டு அவங்க அப்பா ஹைதர் அலி, தேர்டு அவங்க அம்மா ஃபக்ருநிஷா. ஸோ அவரோட கிரீடம் பாருங்களேன் எப்படி இருக்குது. அண்ட் கேம்பஸில் மசூதி இருக்குங்க. நம்மளோட இஸ்லாமிய நண்பர்களுக்கு தொழுகைக்கு ஒரு நல்ல இடங்க. ஸோ ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு செப்பரேட்டாகவே மசூதி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். திப்பு சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியோட பையங்க. இவருக்கு டைகர் ஆஃப் மைசூர்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் இவரோட வெப்பன்ஸில் புலி சின்னம் பதிச்சிருக்கோங்க. ஸோ அதுக்காக இவர் டைகர் ஆஃப் மைசூர்னு சொன்னாங்க. ஸோ அவரோட சின்ன வயசுலேயே அவங்க அப்பா கூட வாரில் போய் கலந்து போகிறான். அவங்க அப்பா இறந்த பிறகு இவர் கிங்டம் ரூல் பண்ணுறாரு. இவரோட ரூலிங் பீரியடில் மக்கள் அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாங்க. நிறைய ஸ்டேட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வேலு நாச்சியார், வீரப்பன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு சோல்ஜர்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ இவர் எதிர்பார்க்காத நேரத்தில் May 4, 1799 அவரோட இறந்த நாள். அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் பிரிட்டிஷ்காரன் அவருடைய கோட்டையை நோக்கி குண்டுகளை வீசுகிறான். போருக்கு வரானுங்க. இவரும் எவ்வளோ சண்டை போட்டு பார்க்குறாரு. இவர் எப்படியோ கொண்டுறாங்க. வீர மரணம் அடைகிறாருங்க. அவருடைய பாடியை நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அந்த இடத்துலேருந்து அவங்க எடுக்கிறாங்க. அங்கேருந்து கொண்டு வந்து இந்த ஏரியாவில் இறக்க மாட்டாங்க. இந்த ஏரியா பேர் கும்பஸ். அப்படின்னா உருது மொழியில் சமாதின்னு அர்த்தங்க. இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அவரை பற்றி தெரியணுங்க எல்லாருக்கும். ஏன்னா அவர் ஜஸ்ட்டு வாழ்ந்துட்டு சாவலை. அந்த ஊருக்காக அவ்வளோ சண்டை போட்டு செத்துருக்காரு. ஓகே, அண்ட் போகிற வழியில் திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ்னு ஒன்று இருக்கும். முடிஞ்சு அங்கே போய் பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லைனாலும் அங்கே போக முடியல. ஸோ மைசூர் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் கண்டிப்பாக வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு ஐகானிக் பிளேஸுக்கு தான் போக போகிறோம்.